இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப விசித்திரமா தெரியலாம். அமெரிக்காவோட ஒரு அதிரடியான முடிவு, அமெரிக்காவோட எதிரியாக இருக்கின்ற சீனாக்கு எப்படி லக்கி பிரைஸ் மாதிரி அமையப் போகுது என்பதுதான் முக்கியமான விஷயமே. அமெரிக்காவோட பிரசிடெண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கிரீன்லாந்தை விலைக்கு வாங்குறதுக்காக ஐரோப்பிய நாடுகள் மேல அதிக வரியை போட ஆரம்பிச்சிருக்கார். இராணுவத்தை வச்சு மிரட்டுற அளவுக்கு இறங்கி வந்துட்டார். அவரோட ஒரே ஒரு காரணம், சீனா வர்றதுக்கு முன்னாடி நாம கிரீன்லாந்தை பிடிச்சிக்கணும் என்பதுதான். உலக அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா எடுக்கிற இந்த முடிவு தான், அதாவது கிரீன்லாந்தை கைப்பற்றணும் எடுக்கிற இந்த முடிவு தான் சீனாவை இன்னும் பலசாலியா மாற்றும் என்று சொல்லியிருக்காங்க. கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்றினால் அது எப்படி சீனாவை பலசாலியாக மாற்றும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போறக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஏன் அமெரிக்கா கிரீன்லாந்துக்காக உலக நாடுகளை எதிர்க்க துணிஞ்சிட்டார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதற்கான காரணங்களை இப்ப முதல்ல நாங்க பார்ப்போம். ஏனென்றா இது சின்ன காரணங்கள் இல்ல, இது மிகப்பெரிய பவர்ஃபுல்லான 3 காரணங்கள் இருக்கு. முதலாவது காரணம் ஜியோபொலிட்டிக்ஸ். கிரீன்லாந்தினுடைய மேப்பை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். கிரீன்லாந்து சரியா நார்த் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நடுவுல இருக்கு. இதை GIUK கேப்னு சொல்லுவாங்க. அதாவது கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, யுனைடெட் கிங்டம் இந்த 3க்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதி தான் இது. ரஷ்யாவோட நீர்மூழ்கி கப்பல்கள் அட்லாண்டிக் கடலுக்கு வரணும்னா இந்த வழியாத்தான் வந்தாகணும். இங்கே ஒரு கண்ணு வச்சிருந்த, அதாவது அமெரிக்கா கண்ணு வச்சிருந்த ரஷ்யாவோட ஒட்டுமொத்த நேவி மூமெண்ட்டையும் அமெரிக்காவோட விரல் நுனியில வச்சிருக்க முடியும். இதுதான் முதலாவது காரணம். இரண்டாவது வான்வெளி பாதுகாப்பு, அதாவது ஸ்பேஸ் டிஃபென்ஸ். இங்கதான் உலகத்துக்கே ரொம்ப முக்கியமான பிட்டோபிக் ஸ்பேஸ் இருக்கு. அதாவது கிரீன்லாந்தில் இருக்கின்ற இந்த பேஸை தான் அமெரிக்காவுடைய ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு தூண் மாதிரி பார்க்கப்படுது. மூணாவது காரணம் ரேர் எர்த் மினரல்ஸ். கிரீன்லாந்து வெறும் பனிப்பாறை மட்டுமில்ல, அதுக்கடியில கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் மெட்ரிக் டன் அளவிலான அரிய வகை கனிம வளங்கள் இருக்கு. இன்னைக்கு நாம யூஸ் பண்ற ஐபோன்ல இருந்து எலக்ட்ரிக் கார்கள் வரைக்கும், ஏன் அதிநவீன போர் விமானங்களுக்கு தேவையான சிப் வரைக்குமே எல்லாத்துக்கும் இதுதான் அடிப்படையான ஒரு தாது பொருளாக பார்க்கப்படுது. அதாவது எல்லாத்துக்கும் தேவையான சிப்புக்களை உற்பத்தி செய்வதற்கான முக்கியமான தாது பொருட்கள் இங்க அதிகமாகவே கொட்டி கிடக்கு. இப்போதைக்கு உலகத்துல இருக்கிற 90% ரேர் எர்த் மினரல்ஸை இப்ப சீனா தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. சீனாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. முதல்ல 70% என்று சொன்னார்கள், ஆனால் இப்போ 90% என்று சொல்கிறார்கள். 70-90 என்பது குழப்பம் இருக்கு. ஆனால் 70%க்கும் அதிகமாக சீனாவோட கண்ட்ரோலில் இருக்கு என்பது மட்டும் தெளிவாக தெரியுது. அந்த பெரிய உடைச்சு கிரீன்லாந்தை ஒரு மினரல் கப்பா மாற்றணும் என்பதுதான் அமெரிக்காவோட மாஸ்டர் பிளானே. அதாவது சீனாவோட கண்ட்ரோல் என்பதை உடைச்சு கிரீன்லாந்தை தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்து அங்கே இருக்கின்ற 1.5 மில்லியன் மெட்ரிக் டன் அளவிலான அரிய வகையான ரேர் எர்த் மினரல்ஸை எடுத்து அமெரிக்கா ஒரு கப்பாக மாறணும், இந்த ரேர் எர்த் மினரல்ஸினுடைய கப்பாக மாறணும் என்பதுதான் ட்ரம்பினுடைய மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருக்கு. ஆகவே கிரீன்லாந்து மீது அமெரிக்கா கண் வைத்ததுக்கு இந்த 3 முக்கியமான பவர்ஃபுல் காரணங்கள் சொல்லப்படுது. அமெரிக்கா சொல்ற காரணங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு லாஜிக்கா தெரிஞ்சாலும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா அதுல மிகப்பெரிய 2 ஓட்டைகள் இருக்கு. முதலாவது விஷயம் ரேர் எர்த் மினரல்ஸ். ட்ரம்பவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, கிரீன்லாந்தை வாங்கிட்டா சீனாவோட கனிம ஆதிக்கத்தை உடைச்சிடலாம்னு. ஆனா இங்குதான் மீட்டரே இருக்கு. இந்த கனிமங்கள் ஒன்றும் தங்கம் மாதிரி கிடையாது, தோண்டின உடனே எடுத்து வைக்கிறதுக்கு. இது மண்ணோட கலந்திருக்கும். இதனை பிரிச்செடுக்கிறது, அதாவது ப்ரோசஸிங்கே ரொம்ப கஷ்டமான விஷயம். சூழலை பாதிக்கின்ற ஒரு வேலையாக தான் பெயர்க்கப்படுது. அதாவது இந்த கனிமங்கள் எல்லாம் மண்ணோட கலந்திருக்கிறபடியால் இதனை ப்ரோசஸிங் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே நேரத்தில் இதனை ப்ரோசஸிங் பண்ணுறதே சுற்றுச்சூழலை பாதிக்கிற விஷயமா இருக்கு. உலகத்தில் இருக்கின்ற 90% சுத்திகரிப்பு நிலையங்கள் எல்லாமே சீனா கிட்ட தான் இருக்கு. அமெரிக்கா கிரீன்லாந்தையை வாங்கினாலும் அங்க சுரங்கத்தை அமைச்சு அந்த மண்ணை சுத்திகரிக்கணும்னா திரும்பவும் சீனா கிட்ட தான் அமெரிக்கா போய் நிற்கணும். இல்லைன்னா அமெரிக்கா புதுசா பில்லியன் கணக்கில் செலவு பண்ணி ஃபேக்டரியை கட்டியாகணும். அதுக்கு எப்படியுமே 10 வருஷத்துக்கு மேலே ஆகிடும். ஸோ கிரீன்லாந்தை அமெரிக்கா வாங்குறதால உடனடியாக சீனாவை அமெரிக்கால எதுவுமே பண்ண முடியாது. இரண்டாவது காரணம் புதிய கப்பல் பாதை. பனிப்பாறைகள் உருகி கொண்டிருக்கிறதால ஆர்டிக் கடல்ல புதுசா கப்பல் பாதைகள் உருவாகுது. இதனால ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில பயண நேரம் 2 தாரம் குறையும். அதாவது இப்ப பயணம் செய்யறதை விட இந்த பனிப்பாறைகள் உருகி கொண்டிருக்கிறதால, புதிய பாதைகள் உருவாகி கொண்டிருக்கிறதால இப்ப பயணம் செய்யறதை விட 2 வாரங்கள் குறைவாகவே நாங்கள் வேகமாக பயணத்தை செய்ய முடியும். ட்ரம்பவர்கள் என்ன பயப்படுறாருன்னா, கிரீன்லாந்தை சீனா பிடிச்சிட்டா இந்த பாதையை அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? சீனா இப்போ டெவலப் பண்ற பாதைக்கு பேர் நொதர்ன் சீ ரோட். இது ரஷ்யாவோட வடக்கு கரையை ஒட்டியே போயிடுது.
இதற்கும் கிரீன்லாந்துக்கும் சம்பந்தமே இல்லை. சொல்லப்போனால் கிரீன்லாந்துக்கு பக்கத்தில் இருக்கிற பாதை என்னன்னு பார்த்தோம்னா நார்த் வெஸ்ட் பேசேஜ். இது கனடாவோட கண்ட்ரோலில் இருக்கு. கனடா ஏற்கனவே அமெரிக்காவோட ஒரு நெருங்கிய நண்பன், அதாவது அமெரிக்காவோட கூட்டாளியாக இருக்கிறார்கள். அப்புறம் இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் கிரீன்லாந்தை வாங்கி சீனாவை தடுக்க போறேன்னு ட்ரம்புக்கு சொல்றாருன்னு தான் யாருக்குமே புரியலை. ஏனென்றால் சீனா உருவாக்குறது நொர்தர்ன் சீ ரோட், அதுக்கும் கிரீன்லாந்துக்கும் சம்மந்தமே இல்லை. கிரீன்லாந்துக்கு அருகில் அதுவும் இல்லை. அது ரஷ்யாவை ஒட்டி போகிறபடியா ரஷ்யா தான் அதை பற்றி கவலைப்படணும். ரஷ்யா தான் அதுக்கான முடிவில் எடுக்கணும். அடுத்ததாக இருக்கிற பாதை நார்த் வெஸ்ட் பேசேஜ். இது கனடாவோட கண்ட்ரோலில் இருக்குது. கனடாவோட கண்ட்ரோலில் இருக்கின்றாலே அது அமெரிக்காவோட கண்ட்ரோலில் இருக்கின்ற தான் அர்த்தம். ஏனடா இரண்டு நாடுகளுமே நட்பு நாடுகள். அதுவும் ட்ரம்புகள் இந்த கிரீன்லாந்தை பற்றி பேச எடுத்த உடனே இந்த கிரீன்லாந்து நான் கைப்பற்றி சீனாவை தடுக்க போடணும்னு சொல்ல ஆரம்பிக்கும் வரையுமே கனடா அமெரிக்காவோட நட்பு நாடு தான். இப்போதான் அமெரிக்காவிட்ட இருந்து கனடா பிரிந்து வந்து சீனா பக்கம் போகிறார்களே ஒழிய ட்ரம்புகள் இந்த காரணத்தை எப்போதோ சொல்லிவிட்டார். பல மாதங்களுக்கு முன்னமே சீனாவை தடுக்க போகிறோன்னு, அதுக்காண்டி கிரீன்லாந்தை பிடிக்க போகிறோன்னு ட்ரம்புகள் சொல்லிட்டார். அப்போது கனடா அமெரிக்காவோட நட்பு நாடாகத்தான் இருந்தது. இப்படி இருக்கையில் சீனாவை தடுக்க போகிறோன்னு மறுபடியும் ட்ரம்புகள் கிளம்பி வர்றது என்ன லாஜிக் இருக்குன்னு தான் புரியலை. ஆகவே ட்ரம்புகள் சொல்கிறதுல இரண்டு முக்கியமான ஓட்டைகள் இருக்கு என்பது இப்போ இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரி, அமெரிக்காவுக்கு தான் இதனால் நஷ்டம்னு பார்த்தோம். ஆனால் சீனாக்கு அப்படி இது லக்கி ப்ரைஸாக இருக்கும் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இங்கே தான் முக்கியமான விஷயமே இருக்கு. ஆகவே இப்போ நாங்கள் இந்த வீடியோட முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். அமெரிக்கா கிரீன்லாந்தை கைப்பற்றுவது சீனாக்கு எப்படி மிகப்பெரிய ஒரு லக்கி ப்ரைஸாக இருக்கும் என்பதை பற்றி தான் இப்போ நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ சீனா தரப்பில் இந்த ₹1 கூட செலவு பண்ணாமல் அவங்களுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் கிடைக்குது. அது என்னென்ன என்பதை இப்போ நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். முதலாவது, நாட்டோ கூட்டணியில் விரிசல். சீனாவோட பல வருஷ கனவே அமெரிக்காவையும் அவங்களோட நண்பர்களாக இருக்கின்ற ஐரோப்பிய நாடுகளையும் பிரிக்கணும் என்பதுதான். அது இப்போ அமெரிக்காவே செஞ்சுக்கிட்டு இருக்கு. டென்மார்க் ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் நேட்டோவில் ரொம்ப முக்கியமான மெம்பர். இப்போ அவங்களே அமெரிக்கா மிரட்டுறதால ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன்னு எல்லா ஐரோப்பிய நாடுகளும் அப்செட் ஆகி இருக்காங்க. நம்மளை மிரட்டுற அமெரிக்காவை எப்படி நாம் நம்புறதுன்னு அவங்களுக்கு யோசனை கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. இது சீனாவோட ராஜதந்திரத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. இதனால ஐரோப்பாவில் இருக்கின்ற ஐரோப்பிய யூனியத்தில் மெம்பராக இருக்கிற நிறைய நாடுகள் சீனா பக்கம் போவார்கள். எப்படி இப்போ கனடா சீனாவோட வர்த்தக ரீதியான உறவுகளை புதுசாக உருவாக்கி இருக்கிறார்களோ, அதுவும் 150 வருஷமாக அமெரிக்காவோட இருந்த உறவை நிப்பாட்டிட்டு இப்போ சீனாவோட தங்களுடைய வர்த்தக உறவில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறார்களோ, அதே மாதிரியே இப்போ கனடா முதலாவது அடியை எடுத்து வச்சிருக்கிறார்கள். இவர்களை தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளும் சீனா பக்கம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது சீனாவுக்கு கிடைச்ச முதலாவது வெற்றி. இரண்டாவது, அமெரிக்காவோட கவன சிதறல். இன்னைக்கு உலகத்திலே அமெரிக்காவுக்கு உண்மையான சவால் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் என்றால் அது தென் சீன கடல்ல தான் இருக்கு. அதாவது சவுத் சீனா சி. தைவான் விவகாரம் தான் இவர்களுக்கு இருக்கிற முக்கியமான சவாலாக இருக்குது. அதாவது அமெரிக்காவுக்கு இருக்கிற முக்கியமான சவாலாக இருக்குது. ஆனால் அமெரிக்கா இப்போ கிரீன்லாந்து பின்னாடி போகிறதால ஆசியாவை கவனிக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட நேரம் இல்லை, கவனமும் இல்லை. இது சீனாவோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. சீனா ஈஸியாகவே நிம்மதியாகவே மற்ற நாடுகளில் தங்களுடைய காலை பதிக்க ஆரம்பிப்பார்கள். அதுக்கான வாய்ப்பையும் வழித்தடத்தையும் தான் இப்போ அமெரிக்கா அமைச்சு வச்சிருக்காங்க. அமெரிக்காவோட பயத்தால் நிறைய நாடுகள் சீனா பக்கம் போகும்போது சீனா தங்களோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவை எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நிம்மதியாக செய்ய முடியும். மூன்றாவது, அமெரிக்காவோட நல்லவன் என்ற இமேஜ் காலி ஆயிட்டுது. உலக நாடுகள் முன்னாடி அமெரிக்கா எப்பவும் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தான் ஜனநாயகத்தை காப்பாற்றுகிறோம், மற்ற நாட்டோட உரிமைகளை மதிக்கிறோம்னு சொல்வார்கள். ஆனால் இப்போ ஒரு நட்பு நாட்டோட நிலத்தை மிரட்டி வாங்குறதை பார்க்கறதால அமெரிக்காவும் சீனாவும் ஒன்றுதான். ரெண்டு பேரும் அவங்க லாபத்துக்காண்டு எதையுமே பண்ணுவாங்கன்னு ஒரு பிம்பமானது உலக நாடுகள் மத்தியில் உருவாகிட்டுது. இது சீனாவோட பழிவாங்குற பேச்சுக்கு, அதாவது கவுண்டர் ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக கிடைச்சிருக்குன்றே சொல்ல முடியும். சுருக்கமாக சொல்ல போனால் சீனா கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய வேலையை அமெரிக்கா அவங்களுக்காக, அதாவது சீனாவுக்காண்டி செஞ்சு கொடுத்து கொண்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. அதாவது சீனா கஷ்டப்பட்டு நிறைய பணத்தை செலவு செய்ய வேண்டிய வேலையை எந்த ஒரு பண செலவும் இல்லாமல் சீனாக்காண்டி அமெரிக்காவை செய்து கொடுத்துருக்கிறார்கள். இது சீனாவுக்கு கிடைச்ச லக்கி ப்ரைஸ் தானே. இப்போ உங்களுக்கு ஏன் சீனா இதனால் லாபம் அடைகிறார்கள் என்பது புரிஞ்சிருக்கும். அதாவது கிரீன்லாந்து மீது அமெரிக்கா கை வைக்கிறதால சீனாக்கு எப்படி லாபம் கிடைக்குது என்பதை இதிலேருந்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும். சீனா எல்லா இடத்தையும் காலை பதிக்கிறார்கள், ஆர்டிக் பகுதியில் காலை பதித்தார்கள் என்றால் அது ஃபியூச்சரில் ஆபத்தாக மாறும். இதனால் சீனா ஆர்டிக் பகுதிக்கு வர்றதை அப்படியே நாங்கள் விட்டுதனமா என்று நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இல்லை. ஆனால் அதுக்கு வழி மிரட்டுறதோ இல்லை நிலத்தை விலக்கி வாங்குறதோ கிடையாது. உண்மையான தீர்வு என்ன தெரியுமா?
முதல்ல அமெரிக்கா தன்னோட சொந்த நாட்டிலேயே இந்த ரேர் எர்த் கனிமங்களை சுத்திகரிக்கிறதுக்கான ஃபேக்டரிகளை அதிகப்படுத்தணும். சீனா மேலே தங்கி இருக்கிறது, அதாவது சீனாவை நம்பி இருக்கிறதை அமெரிக்கா குறைக்கணும். ரெண்டாவதா, கிரின்லாந்தை ஒரு பொருளாக பார்க்காம அவங்கள ஒரு பாட்ன கண்ட்ரியாக பார்க்கணும். அதாவது கிரின்லாந்து ஒரு நிலம், அதனை ஆக்கிரமிப்பு செய்ய போனோம் என்று அமெரிக்கா போவதை விட்டுட்டு அது ஒரு நாடு, ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதி, அதனை மதிக்கணும் என்று சொல்லி அமெரிக்கா அந்த நாட்டையும் அந்த பகுதியை மதிக்கணும். அங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன தேவை என்பதை அமெரிக்கா கூர்ந்து கவனிக்கணும். அதாவது அங்கே இருக்கிற மக்களுக்கு ரோடு, இன்டர்நெட், வேலை வாய்ப்பு தேவைப்படுது. அமெரிக்கா ஒரு நல்ல நட்பு நாடா, அங்கே நிறைய முதலீடு பண்ணணும். கிரின்லாந்தை ஒரு சுதந்திரமான நாடாக பார்த்து அதற்கு தேவையான விஷயங்களை செஞ்சாலே கிரின்லாந்து தானாக சீனா பக்கம் போகாமல் அமெரிக்கா கூடியே உற்ற நம்பினாக நிற்பார்கள். அதாவது டென்மார்க் நிற்பார்கள். டென்மார்க்கோட ஒரு பகுதியாக இருக்கிற கிரின்லாந்தும் அமெரிக்காவோட உற்ற நம்பினாக இருந்து சீனா பக்கம் போவதை தவிர்ப்பார்கள். ஆனால் அமெரிக்கா இப்போ நான் அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய போறேன்ற நடவடிக்கையில் ஈடுபடுறதால அவர்கள் சீனா பக்கம் போவதற்கு தான் அதிகமாக ரைட் பண்ணுவார்கள் என்பதுதான் உண்மை. 21ஆவது நூற்றாண்டில் ஒரு நாட்டை ஜெயிக்கிறது நிலத்தை கைப்பற்ற விஷயத்துல இல்லை, மற்ற நாடுகளோட நம்பிக்கையை ஜெயிக்கிறதுல தான் இருக்கு. ட்ரம்ப் இப்போ பண்ற இந்த கிரின்லாந்து அரசியல் சீனாவை தடுக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிற மாதிரி தான் இருக்கு. அமெரிக்கா இந்த தப்பை திருத்தாட்டி ஆர்டிக் பனிப்பாறைகள் உருவுறதுக்கு முன்னாடியே அமெரிக்காவோட பல வருஷ நட்பு கூட்டணிகள் உருகி போயிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்போட இந்த அதிரடியான பிளான் அவருக்கு கை கொடுக்குமா, இல்லை இது சீனாக்கு ஜாக்பாட்டாக மாறுமா? இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அண்ட் புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.